இந்திய சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கு நடந்து முடிஞ்ச மூன்றாவது T20 மேட்ச்ல இந்திய அபாரமா வெற்றி பெற்றிருக்காங்க. முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா பதிவு தேர்வு செய்ய இந்திய முதல்ல பேட்டிங் ஆனாங்க. இந்தியோட தொடக்கமே மோசமா இருந்துச்சு. கில் 8 ரன்லையும் திலக் டெக்கோட்ல வெளில போக அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் அமைச்சர் சூரியகுமார் யாதவ் SSG ஜெய்சல் மேட்ச் அங்கிருந்து அதிரே எடுத்துட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கல் அடித்தாங்க. இதுல SSG ஜெய்சல் 6 சதம் அடிச்சு 41 பாலுக்கு 60 ரன் 6 பவுண்டரி 3 6 140 சைக்கிள் இருக்கும்போது அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 6 சதம் அடிச்சது மட்டும் இல்லாம அவருடைய 4வது T20 சதம் அடித்து சாதனை படைச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் 56 பாலுக்கு 100 ரன் 7 பவுண்டரி 8 6 178 சைக்கிள் வச்சு அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 20 முடிவுல 201 ரன் அடிச்சாங்க. பின்னர் சவுத் ஆப்பிரிக்கா அணி 13.5 ஓவர் முடிவுல 10 விக்கெட் இழப்பிற்கு 95 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. இந்த மேட்ச்ல ஜடேஜா தான் கேப்டன்ஷிப் பண்ணிருப்பார். சூரியகுமார் யாதவ் பவர் பிளேக்குள்ளேயே கார்ல இன்ஜுரி ஏற்பட்டு வெளில போயிருப்பார். சோ ஜடேஜா வேற லெவல்ல ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி 95 ரன்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை சுட்டிட்டாங்க. அந்த அணியில அதிகபட்சமா மார்க்கரம் 25 ரன்னும் கில்லர் மில்லர் 35 ரன் அடிச்சாங்க. மத்தபடி யாரும் சொல்லிக்கிறபடி ஒழுங்கா விளையாடல. இந்திய பந்துவீச்சு தரப்புல குல்தீப் யாதவ் 2.5 ஓவர் வீசி 17 ரன்கள் விட்டு கொடுத்த 5 விக்கெட்டும் ஜடேஜா 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. மேட்ச்ல ஜடேஜாவுடைய கேப்டன்சி தோனி போல சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் 95 ரன்குள்ள சவுத் ஆப்பிரிக்கா அணியை இந்தியா சுட்டிருக்காங்க. இந்த மேட்ச்ல 106 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்ச இந்திய அணி இந்த சீரிஸை சமன் செஞ்சு 1-1